ஹாய் மக்களே, நம்ம வந்து டெக் 2 எடுக்கிறோன்னு சொன்னோம்ல, அதனால தான். ஏன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த நாங்கள் இது கல் அங்கே வெள்ளை திருவாளிக்கு என்னன்னு நினச்சிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செடியே கோணையாக்கிடுது. ஆக்சுவலி இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே உள்ளுக்கு வந்துட்ட காட்டுக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூண்டு வேறு கட்டிகிட்டு இருக்குது. இங்கே கூட நெருப்பாக சுட்டுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நாமளும் போயிட்டே இருக்கோம். ஓகே காய்ஸ், நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லெங்கில் வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி நான் மற்றதே எதுக்கும் வந்தோம். ஒரு செகண்ட் ஆடிடுறாங்க. கூட என் தம்பியும் கூப்பிட்டு வந்தோம்னா இருந்தோம். அவன் வரமாட்டேன்ட்டான். அவன் பாட்டு படம் பார்த்துன்னு உட்காந்துருந்தாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா அவன் பற்றக்கவே இல்லை. ஏன்னா பற்ற வச்சுட்டாங்க. அவன் இந்த தூரத்துக்கு வந்து பற்றிட்டு வரல. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பச்சின்னு இருக்குது செடி வந்து எல்லாம் பாருங்க. ஏன்னா இங்கே வந்து தண்ணி தேங்குற இடம் இந்த இடம் வந்து. இருந்தாலும் எங்கே இருக்கும். ஓகே மக்களே, இப்போ வந்து ஜம்பு செடி சொன்னல அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கும். அங்கேருந்து இன்னும் அப்படியே போனாக்கா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வவ்வால் இருக்கும். நிறையவே வவ்வாலுங்க இருக்கும். அப்புறம் ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜம்பு இங்கே வந்து நான் போன வாட்டி வந்தபோது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே ஜம்பு வந்து மூடிட்டு இருந்துச்சு. தண்ணி கூட இருந்துச்சு காய்ஸ். தண்ணி அங்கே ஒரு பிரிட்ஜிட்ட இருந்தது. அந்த பிரிட்ஜுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருந்துச்சு. தண்ணி அப்புறம் இங்கே வழி கிடையாது. இந்த ஜம்பு சைடு தான் ஃபுல்லாக அப்படியே ரொம்பிட்டு இருந்துச்சு. நம்ம பார்த்துக்கூட முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபினிஷ் எல்லாம் எரிச்சிட்டுருக்குறாங்க. இது பாருங்க கைஸ், இதுதான் அந்த ஜம்பு செடி. இது வந்து நிறைய பச்சினி இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் இப்போயும் நல்லா தான் இருக்கும். எனக்கு கெட்டியாக இருக்கும் கைஸ் கூட. அதான் பழைய பாய்கள்லாம் செய்வாங்கள்ல, அதுதான் இது. எதுக்கும் ஒரு குச்சி எடுத்துக்கலாமா? குச்சி எடுக்கலாம். சின்ன குச்சியால் இருக்குது. இந்த குச்சி வந்து கெட்டியாகவும் இருக்காது. ஆனாலும் சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மான் அப்புறம் இன்னும் ஏதோ இருக்குங்க. இதெல்லாம் நான் வேறு தனியாக வந்திருக்கோம். கொஞ்சம் லேப்டாப் வந்து இந்த பிரிட்ஜுக்கு வந்து அந்தாட்டு பார்த்திங்கன்னா அது சென்ட்ரலில் போகிறோம். அப்புறம் உள்ளே அங்கே யாரும் நம்ம போக முடியாது. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோழி, அதாவது காட்டுக்கோழி மான் அப்புறம் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அவளே பைத்தான் கூட அங்கே தான் அங்கே இருக்கும். இது வரைக்கும் நேரில் பார்க்கல. பார்த்தா ஏதோ ஓடுற வேண்டியது தான்.
ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கான புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே தூரமாக வந்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டோங்கன்னு நினைக்கிறேன். முடியல, இன்னும் போயிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமே கூட ஒரு இடத்துல நெருப்பு வச்சு விட்டுக்கிறாங்க. ஏன்னு தெரியல. எப்போ நெருப்பு வச்சாலும் தெரியல, எல்லாம் நெருப்பு வச்சுட்டுக்கிறேன். ஓகே மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஏன்னா நம்ம வந்து கைலாஸ் பர்வத்துக்கு, அதாவது நம்ம கடவுள் இருக்கிறார் இல்லையா, சிவன், அவரோட இருப்பிடம் வந்து கைலாச பர்வதம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அங்கே வந்து யாரையும் அலோட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலே நாம் வந்து அங்கே தான் போக போகிறோம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸெல்லாம் கிடையாது, சைக்கிளில் தான். நம்ம கேதார்நாத் போயிட்டு அப்புறம் கைலாஸ் பர்வத்துக்கு போக போகிறோம். அந்த ஹிமாலயஸ்லேயே எவரெஸ்ட்டு தான் பெருசுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த எவரெஸ்ட்டை கூட ஏறிட்டாங்க. நிறைய பேர் தெரியாதவங்க நம்ம சேனல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓ, ஆக்சுவலி இங்கே மாட்டிடுச்சு முள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவர் கூட கிடைக்காது காய்ஸ். ஒரு வாட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி அதிகமாக தேங்குகிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். வேறு இந்த சின்ன சின்ன குருவிங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே எகிரிட்டே இருக்குது. இதான் சிட்டுக்குருவி. ஆக்சுவலி நம்ம இன்னொரு 1/2 ஹவரில் திருப்பி ரிட்டர்னில் போகணும். எல்லா இடத்துலையுமே நெட் வச்சுட்டுருக்காங்க. ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டிடெக்டர் நான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். புதையல் கிடைக்குமோன்னு, ஆனால் நம்மளுக்கு கிடைச்சி, ஆனால் புதையல் கிடையாது. பூலோகம், அதாவது இரும்பு காய்ஸ். எல்லாமே இங்கே கருப்பாக சரி உருண்டையாக இருந்துச்சா, நானும் கூட ஏதோ தங்கம்னு நினச்சி எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் கழுவி காய்ஸ் மீன் பிடிக்கிறாங்க போல இருக்குது காய்ஸ். சவுண்டு வருது. இன்னாராய் மீன் பிடிக்கிறாங்களே. ஓகே காய்ஸ், நம்ம அவார்டு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இது ஒரு 500 மீட்டர் இருக்கும். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தான். அவங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க போல. சவுண்டு வந்துச்சு. ஆக்சுவலி அப்போ முள்ளு குத்திடுச்சு. கொக்கில் போட்டு ஒரு மாட்டியில் இழுத்துருச்சு. ஓகே மக்களே, நானும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் காய்ஸ்.
ஏதோ ரெட் கலர் தெரிஞ்சுன்னு பார்த்தா பூ தான். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு. ஏன்னா அந்த பக்கம் மீன் பிடிச்சிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதான் எங்கள் ஊர் கரெக்டாக. ஓகேவா, நம்ம இப்படியே வந்துட்டோம். ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வவ்வால் இருக்குது. டேக் 3. ஓகே, இங்கிலேருந்து டேக் 3 காய்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்பாம்பெல்லாம் இருக்கும். இந்த இடத்துல எங்களுக்கு கேமராவை திருப்பி காட்டுறோம் பாருங்கள். மல்பாம்பில் வவ்வாலை தான் காட்ட போகிறோம். எங்கேயோ பட்டாக்காந்து காய்ஸ். நம்ம சவுண்ட் பண்ணோம்னா அது எழுந்துரும். அதாவது வவ்வாது. அதனால நம்ம சவுண்ட் பண்ணாமல் தான் காட்ட போகிறோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஓகே, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கைஸ்.